ஹே கைஸ், ஒன் டே ஃபுல்லாக ரெட் கலரில் ஃபுட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சேலஞ்ச் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு நாம நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் மூணுமே வந்து ரெட் கலரில் சாப்பிட போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 24 hours ரெட் கலர் ஃபுட் சேலஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மாதுளம்பழம் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதுளம்பழத்தை நல்லா அரைச்சு தோசை மாவோட கலக்கி தோசை தாங்க சுட போகிறோம். தோசை பார்க்கறதுக்கே ரொம்ப ரெட்டிஸ் ஆகும். அதோட டேஸ்ட் நார்மலான தோசை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருந்துச்சுங்க. சரி, ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் கடையில இருந்து புரோட்டா வாங்கிட்டு வந்தான். இந்த புரோட்டா வச்சு தானே நீங்க நம்ம லஞ்சே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா வாட்டர்மெலன் இருந்துச்சு. இன்னைக்கான லஞ்சுக்கு இந்த ரெண்டை வச்சு ஏதாவது ஒரு டிஷ் வியடா செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தாங்க கொத்து புரோட்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. அதுவும் வாட்டர்மெலன்ல செஞ்சா கொஞ்சம் வியடா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன்ல கொத்து புரோட்டா தாங்க செஞ்சோம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுங்க. அடுத்ததா டின்னருக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை கேட்டா பூரி சுட போறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகம் வந்து உடனே கிச்சனுக்கு போய் ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா பீட்ரூட் இருந்துச்சுங்க. ஸோ இதை வச்சு தான் இன்னைக்கு பூரி சுட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொன்னேன். அண்ட் ஃபைனலா நம்ம டின்னருக்கு ரெட் கலர்ல பூரி சுட்டு சாப்பிட்டாச்சுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.